ராஜகுமாரத்தியே, ராஜகுமாரத்தியே, பாதரட்சைகள் இட்ட உன் பாதங்கள் மிகவும் அழகாக இருக்கிறது. உன் இடுப்பின் வடிவு விசித்திர தொழிற்காரரின் வேலையாகிய பூஷணம் போல் இருக்கிறது. மணவாளனாகிய கிறிஸ்து தம்முடைய சபையாகிய மணவாட்டிக்கு புதிய பெயரை கொடுக்கிறார். சபையை ராஜகுமாரத்தியே என்று அழைக்கிறார். இந்த பெயர் சங்கீத புஸ்தகத்தில் சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயரோடு ஒத்துப்போகிறது. ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள். அவள் உடை பொற்சரிகையாய் இருக்கிறது. சங்கீதம் 45:13. கிறிஸ்துவின் சபை ராஜாவின் குமாரத்தி என்று அழைக்கப்படுகிறாள். சபை புதிதாக பிறந்திருக்கிறது. இந்த பிறப்பு பரலோகத்தில் இருந்து வந்திருக்கிறது. சபை தேவனால் பிறந்திருக்கிறது. சபையானது தேவனுடைய கிரியை. இது அவருடைய கை வண்ணம். சபையானது ராஜாதி ராஜாவாகிய கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் சபையை வழிநடத்துகிறார். மணவாட்டியாகிய சபை மணவாளனாகிய கிறிஸ்துவோடு கல்யாண ஒப்பந்தத்தில் நிச்சயம் பண்ணப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாகவும் மணவாட்டியாகிய சபை ராஜாவின் குமாரத்தியாக இருக்கிறாள். கிறிஸ்துவானவர் தம்முடைய சபையை தமக்காக நிச்சயம் செய்து கொண்டிருக்கிறார். மணவாட்டியினிடத்தில் சில குறைகள் காணப்பட்டாலும் கிறிஸ்துவானவர் தம்முடைய சபையாகிய மணவாட்டியை ராஜாவின் குமாரத்தியாக ஏற்படுத்தி இருக்கிறார். கிறிஸ்துவானவர் தம்முடைய மணவாட்டியின் அழகை வர்ணிக்கிறார். இந்த வார்த்தை கிறிஸ்துவின் வாயில் இருந்து புறப்பட்டு வருகிறது. மணவாட்டியின் மீது கிறிஸ்து வைத்திருக்கிற அன்பு சிறிதும் குறையவில்லை. அவள் மீது தாம் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்தும் வண்ணமாய் மணவாளன் மணவாட்டியின் அழகை வர்ணிக்கிறார். இயேசு கிறிஸ்து ஏற்கனவே தம்முடைய மணவாட்டியை வர்ணித்திருக்கிறார். அவருடைய அழகை நேர்த்தியாக ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒப்புமைக்கும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒப்புமைக்கும் வித்தியாசம் உள்ளது. மணவாட்டியிடம் இயற்கையான அழகை விட ஆவிக்குரிய அழகு தாராளமாய் இருக்கிறது. பரிசுத்தமே சபையின் மெய்யான அழகு. கிறிஸ்துவானவர் தம்முடைய மணவாட்டியை புகழ்ந்து பேசியவுடன் அவளை தமக்கு மணவாட்டியாக நிச்சயம் செய்து கொள்கிறார். மணவாட்டியை புகழ்ந்தவுடன் தம்முடைய கல்யாண நாளை பற்றியும் மனமகிழ்ச்சியின் நாளை பற்றியும் சந்தோஷமாய் சொல்லுகிறார். மணவாட்டி மணவாளனோடு கல்யாண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தாலும் மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் இடையே பிரிவு உண்டாயிற்று. மணவாளன் மணவாட்டியை விட்டு பிரிந்து விட்டார். மணவாட்டி தன்னுடைய மணவாளனை தேடுகிறாள். மணவாளன் தம்முடைய மணவாட்டியின் மீது இரக்கம் காண்பித்து அவள் செய்த தப்பிதத்தை மன்னித்து மறந்து அவளை தம்மிடத்தில் திரும்ப வருமாறு அழைக்கிறார். மணவாட்டி தம்முடைய மணவாளனாகிய கிறிஸ்துவிடம் திரும்பி வருகிறாள். அதன் பின்பு மணவாளன் மணவாட்டியின் அழகை மறுபடியுமாய் வர்ணிக்கிறார். கிறிஸ்து தம்முடைய ஜனத்தின் மீது எப்போதுமே அன்பு கூறுகிறார். கிறிஸ்துவின் அன்பு ஒருபோதும் மாறுவதில்லை என்பதை அவர் தம்முடைய மணவாட்டியின் அழகை மறுபடியும் வர்ணிப்பது தெளிவுபடுத்துகிறது. கிறிஸ்து நம்மீது அன்பு கூர்ந்து நம்மை முடிவு பரியந்தம் வழி நடத்துகிறவர். மணவாட்டி தன்னுடைய மணவாளனின் அழகை ஏற்கனவே வர்ணித்திருக்கிறாள். அவருடைய சிறப்பான 10 அம்சங்களை மணவாட்டி தெளிவாக சொன்னாள். இப்போதோ மணவாளன் தம்முடைய மணவாட்டியிடம் காணப்படுகிற ஏராளமான அம்சங்களை சிறப்பாக எடுத்துச் சொல்லுகிறார். மணவாளன் தம்முடைய சபையை தாராளமாய் வர்ணிக்கிறார். சபையின் அழகில் கிறிஸ்துவானவர் பிரியமாய் இருக்கிறார். மணவாளன் தம்முடைய மணவாட்டியின் அழகை வர்ணிக்கும் போது அவருடைய பாதத்தில் இருந்து சிரசு வரையிலும் வர்ணிக்கிறார். சபை பூரண அழகுள்ளது. விசுவாசிகளின் பாதங்களில் இருந்து சிரசுகள் வரையிலும் எல்லாமே கர்த்தருடைய பார்வையில் அழகாய் இருக்கிறது. மணவாளன் மணவாட்டியை ராஜகுமாரத்தியே என்று அழைத்து பாதரட்சைகள் இட்ட உன் பாதங்கள் மிகவும் அழகாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். சபையாரின் கண்களில் கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரரின் பாதங்கள் மிகவும் அழகானவை. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. ஏசாயா 52:7. மணவாட்டியின் பாதங்கள் கிறிஸ்துவின் கண்களுக்கும் அழகாய் இருக்கிறது. பாதரட்சைகள் இட்ட உன் பாதங்கள் மிகவும் அழகாய் இருக்கிறது என்று மணவாளன் தம்முடைய மணவாட்டியின் பாதங்களின் அழகை வர்ணிக்கிறார். விசுவாசிகள் பாவத்தின் சிறையிருப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போது அவருடைய பாதங்களில் பாதரட்சைகள் தொடுத்துக் கொள்ளப்படும். பாதரட்சை என்பது சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஆயத்தமாய் இருப்பதை குறிக்கிற வார்த்தை. பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த போது
தேவதூதன் அங்கு வந்து பேதுருவை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்று சொன்னார். அப்போஸ்தலர் 12:8. சமாதானத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள் தங்கள் பாதங்களில் ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை தொடுத்திருப்பார்கள். இவர்கள் சுவிசேஷத்தின் பாதையில் நேராக நடப்பார்கள். சத்தியத்தை விட்டு வழிவிலகி போக மாட்டார்கள். அவர்களுடைய நடையில் உறுதி இருக்கும். இப்படிப்பட்ட பாதங்களையே மணவாளன், பாதரட்சைகள் இட்ட உன் பாதங்கள் மிகவும் அழகாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். மணவாளன் தம்முடைய மணவாட்டியின் இடுப்பையும் வர்ணிக்கிறார். உன் இடுப்பின் வடிவு விசித்திர தொழிற்காரரின் வேலையாகிய பூஷணம் போல் இருக்கிறது என்று சொல்லுகிறார். பூஷணம் ஒரு பொன் ஆபரணம். இதை சாதாரண தொழிலாளிகளால் செய்ய முடியாது. அதிக திறமையுள்ள, தொழிலில் தேர்ச்சி பெற்றுள்ள விசித்திர தொழிற்காரரால் மாத்திரமே அழகான பூஷணங்களை செய்ய முடியும். அவர்கள் செய்கிற பூஷணம் மிகவும் நேர்த்தியாய் இருக்கும். மணவாட்டியின் இடுப்பில் எலும்புகளும் மூட்டுகளும் இசைவாய் இணைக்கப்பட்டிருக்கிறது. இவை எல்லாமே அழகான பொன் ஆபரணங்கள் போல் நேர்த்தியாய் இணைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் சரீரம் கணுக்களாலும் கட்டுகளாலும் இசைவாகவும் நேர்த்தியாகவும் இணைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் சூட்சும சரீரம் இவ்வாறு இசைவாக கட்டி இணைக்கப்பட்டிருப்பதை அப்போஸ்தலர் பவுலும் தன்னுடைய நிருபத்தில் விரிவாக எழுதியிருக்கிறார். அவராலே சரீரம் முழுதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. எபேசியர் 4:16. கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். கொலோசியர் 2:18-19. கிறிஸ்துவின் பார்வையில் சபையினுடைய இடுப்பின் வடிவு பரிசுத்த அன்பினாலும் ஒற்றுமையினாலும் இசைவாய் இணைக்கப்பட்டிருக்கிறது. அன்பினால் உறுதி பண்ணப்பட்டிருக்கிறது. ஒரு பூஷணம் போல் ஒன்றுக்கொன்று இசைவாய் இருக்கிறது. கிறிஸ்துவின் சபையில் உள்ள விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் இசைவாய் இணைத்து கட்டப்பட்டிருக்கிறார்கள். சூலமித்தி உண்மையில் ராஜகுமாரத்தி அல்ல. சாலமோன் அவளை தன்னுடைய ராஜாத்தியாக ஆக்கிக் கொள்ள விரும்புகிறார். சூலமித்தி விரும்பினால் அவள் ராஜகுமாரத்தியாக ஆக முடியும். சாலமோனின் இச்சக வார்த்தைகள். சாலமோன் சூலமித்தியின் அழகை இச்சக வார்த்தைகளினால் வர்ணிக்கிறார். அவற்றின் விவரம் வருமாறு: பாதரட்சைகள் இட்ட உன் பாதங்கள் மிகவும் அழகாய் இருக்கிறது. உன் இடுப்பின் வடிவு விசித்திர தொழிற்காரரின் வேலையாகிய பூஷணம் போல் இருக்கிறது. உன் நாபி திராட்சரசம் நிறைந்த வட்ட கலசம் போல் இருக்கிறது. உன் வயிறு லீலி புஷ்பங்கள் சூழ்ந்த கோதுமை அம்பாரம் போல் இருக்கிறது. உன் 2 ஸ்தனங்களும் வெளிமானின் இரட்டை குட்டிகளுக்கு சமானமாய் இருக்கிறது. உன் கழுத்து யானை தந்தத்தினால் செய்த கோபுரத்தை போல் இருக்கிறது. உன் கண்கள் எஸ்போனிலே பத்ரபீம் வாசலண்டையில் இருக்கும் குளங்களைப் போல் இருக்கிறது. உன் மூக்கு தமஸ்குவின் திசையை நோக்கும் லீபனோனின் கோபுரத்தை போல் இருக்கிறது. உன் சிரசு கர்மேல் மலையைப் போல் இருக்கிறது. உன் தலைமயிர் இரத்தாம்பர மயமாய் இருக்கிறது. மன மகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே, நீ எவ்வளவு ரூபவதி, நீ எவ்வளவு இன்பமுள்ளவள். உன் உயரம் பனைமரத் தொழுங்கு போல் இருக்கிறது. உன் ஸ்தனங்கள் திராட்சை கொலைகள் போல் இருக்கிறது. உன் மூக்கின் வாசனை கிச்சிலி பழங்கள் போல் இருக்கிறது. உன் தொண்டை நல்ல திராட்சை ரசத்தை போல் இருக்கிறது.